ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கடையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். இன்னைக்கு நமக்கு டே ஆஃப். இன்னைக்கு நம்ம டே ஆஃப்க்கு எங்காச்சும் கிளம்பலான்னு சொல்லி நம்ம கார் எடுத்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். குயிக்காக வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. எல்லாம் தேவைப்படுறது. நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிவர் பெட்டுக்கு போகிறோம். அந்த ரிவர் பெட்டுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே ஆல்மோஸ்ட் 11:50 நம்ம கிளம்பியாச்சு. இனி எப்படி போகிறோம் அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ட்ரிப் கூட நம்ம மாப்பிள்ளை வந்துட்டாங்க. இனி இப்போது இன்னொரு மாப்பிள்ளையை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிடலாம். நம்ம ஒரு ரிவர் பெட்டு கிளம்பியாச்சு. ரிவர் பெட் எங்கேன்றதை நான் விஷுவலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு நம்ம மாப்பிள்ளை இன்னொருத்தனை பிக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். 30 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் சின்ன ஊரான காரமடைக்கு வந்தாச்சு. காரமடைங்கிறது மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கிராமம். இங்கே வந்து இவனை கூப்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் வரைக்கும் நான் திருப்பூர்லேருந்து அப்படியே நேராக போயிருக்கலாம், விடவே மாட்டேன்ட்டான். கோயம்புத்தூர்லேருந்து காரமடை வந்து இவனை கூப்பிட்டு இப்போது கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறோம். திருப்பூர்லேருந்து வந்து காரமடையை கூப்பிட்டு எல்லாத்துக்குமே ஜங்ஷன் இங்கே வந்துட்டு தான் எங்கே இருந்தாலும் போவோம். காரமடை எப்படி போய் எப்படிப்பா காரமடை ஜங்ஷன்? ஏன்னா மாப்பிள்ள திருப்பூர்லேருந்து நம்ம ஏன்னா காரமடை வந்து கோயம்புத்தூர் வரோம். மாப்பிள்ள நம்ம வாங்கிட்டு வந்து அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுங்க. எல்லா ட்ரிப்பு போனால் என்னென்னமோ வாங்குவாங்க. நாங்கள் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கி இதுக்கு கடையாக தேடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். சின்ன வயசு நாஸ்டாலஜிக் மெமரிஸு. கொடுங்க மாப்பிள்ள ஒரு நாள். அடாடா மாப்பிள்ள, எனக்கு வந்து ஒரு யூ லெட்ரு. உங்களுக்கு? எனக்கு என்ன வந்துருக்குது. உனக்கு என்ன அப்புறம் பி வராமல் என்ன வந்துருக்குது? ஐயோ. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஆனக்கட்டியில் இருக்கிற ஒரு ரிவர் பெட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனக்கட்டியிலேருந்து அட்டப்பாடிக்கு நடுவில் அந்த ரிவர் பெட் இருக்குது. லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே இந்த லொக்கேஷனில் அந்த ரிவர் பெட் சூப்பராக இருக்கும். நான் லொக்கேஷன் கூட டேக் பண்ணுறேன். எல்லாம் வீக்கெண்டில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஏரியா, ஒரு அமைதியாக அருமையான ஏரியா. கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இப்படி ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டும் ஒரு கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்குதுன்றது நம்ம எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, டோட்டலாக ஹில்ஸ் ரூட்டே வந்துடும். நம்ம வந்து இறையர்பாளையம் தடாகம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ல இப்படி என்டையர் சிட்டிக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கு. நீங்க எங்கிருந்து வந்தாலும் இந்த ஆனக்கட்டி ஜங்ஷன் வந்தோடனே இந்த ஆனக்கட்டி ஜங்ஷன்ல என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. வேற எதுவுமே அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நாங்களும் வந்து ஒரு ரேண்டமா ஒரு கடைக்குள்ள போய் ஒரு ரேண்டமான கடையில போய் கிடைச்சதெல்லாம் வாங்கணும். கிடைச்சதெல்லாம் லிட்ரலி என்னென்ன அங்கே கிடைச்சதோ எல்லாமே வாங்கினோம். வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாவே ஆனக்கட்டி ஜங்ஷனுக்கு அப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர்ல அகலி ஜங்ஷன் வரும். இந்த அகலி ஜங்ஷன்ல இருந்து நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஒரே கியர்ல ஓட்டு. எத்தனை மணி நேரம் வீடியோ போடுறது? அந்த அகலியிலிருந்து உள்ள போன ரோட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மவுண்டைன் ரோட்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து சூப்பரா ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ள டிரைவ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். என்டையர் சிட்டி சூப்பரா இருக்கும். ஆஃப்டர் ஒரு டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் நம்ம வந்து சித்தூர் ரிவர் பெட் லொக்கேட் ஆகிருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ரிவர் பெட் பேர் சித்தூர் ரிவர் பெட். நம்மளோட கோயம்புத்தூர் மாப்பிள்ள முதல்ல இறங்கிட்டு இருக்கிறாரு. பண்ணிட்டேன் மாப்பிள்ள. முக்கியமா இந்த ரிவர் பெட்ல ஆழம்ன்றது நம்ம முழங்காலுக்கு கீழே தான் இருக்கும். நம்ம சேஃபா விளையாடலாம். இப்படி ஒரு லொக்கேஷன்ல நல்லா குளிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு போன எல்லாத்தையும் சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி கிரில் எல்லாத்தையும் சாப்பிட்டு
ஒரு பீஸ்ஃபுல்லான டே அவுட் நமக்கு கிடைக்கும். நீங்க ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா, இங்க சூப்பரா இருக்கும். எங்களுக்கு எங்க மாமா ஒருத்தர் இந்த இடத்த சஜெஸ்ட் பண்ணாரு. வெரி, வெரி அமேசிங்கா இருந்துச்சு இந்த இடம். நான் இந்த இடத்தோட லொகேஷன் குடுக்குறேன். நம்ம போற வழி எல்லாமே சூப்பரா இருக்கும். நாங்க அங்க ஒரு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்கிருந்து கிளம்பியாச்சு. நம்ம திருப்பூர் வரணுன்றக்காக நம்ம மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து காரமடை போய் டிராப் பண்ணி திருப்பூர் வரணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி ரிட்டர்ன் வீடியோ நம்ம எடுக்க முடியல. பயங்கர ஸ்பீடா நம்ம வந்து ஈவினிங் செஷன் கடைக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம சீக்கிரம் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். நீங்க மறுபடியும் அங்கிருந்து ஆனைக்கட்டி வழியா இறங்குறப்ப உங்களுக்கு லக் இருந்தா நிறைய டைம் எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணலாம். நாங்க எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணோம். பட் எங்களால வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நம்ம ஈவினிங் பை 9, 9:10 அப்படின்றப்போ கடைக்கே வந்துட்டோம். நம்ம கடை ஸ்ரீ வளர்நதி மெஸ் திருமுருகன் பூண்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம நைட் 11 மணி வரை கடை இருக்குன்றனால நம்ம 9 கிளம்பி கடைக்கே வந்துட்டோம். மார்னிங் 12 ஆரம்பிச்ச நம்மளோட ஜேர்னி ஈவினிங் 9, 9:10ன்றப்போ நம்ம கடைக்கே ரிட்டர்ன் வந்து முடிச்சிட்டோம். மறுபடியும் இன்னையிலிருந்து ஈவினிங் நைட்டு கடையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போவோம்.